இதாங்க ஷூபெரி ரோட் ஈஸ்டம். இது நம்பர் 27. இன்னைக்கு தான் நாங்கள் குடி வந்திருக்கோம் இந்த வீட்டில் புதுசாக லண்டனில். எங்கள் பேர்லேயே வீடு எடுத்திருக்கோம். நாங்கள் 5 பேர். இவர் தான் மிஸ்டர் ராஜசேகர். எங்களுக்கு வந்து பெரிய தலைவர் தான். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணவர் இவர் தான். இவர் வந்து மிஸ்டர் சங்கர். வீட்டில் இருக்கவர் கடைப்பிள்ளை. இது வந்து மிஸ்டர் முரளிகுமார், தொழிலதிபர். இவர் வந்து மிஸ்டர் நாகராஜன், தொழிலதிபர். அப்புறம் குடும்ப தலைவர். அப்புறம் வாங்க வீட்டுக்குள்ள போலாம். வீட்டுக்குள்ள போலான்னு யாரை கூப்பிட்டு இதுதான் நாங்க தங்க போற ரூமு. இந்த அடிக்கடி குல்ட்டு சண்டை போடுறவர மேல படுக்க போறவரு. அவர் பேர் சங்கர். ஏதாவது பிரச்சனை பண்ணா கீழ இருந்து ஊசி போடுவாப்ல. ஊருக்கு கொண்டு காட்டணும். இது வந்து திங்ஸ் எல்லாம் வச்சிருக்க. அட பாதூருக்கு போகும்போது இதை போட்டு காட்டணும்டா, அதுக்காக சொல்றது. கீழே வந்து மிஸ்டர் பூர்ணச்சந்திரனும் மிஸ்டர் நாகராஜனும் தங்க போறாங்க. வீடியோ எடுத்துட்டு இது கபோர்ட். துணி வைக்கலாம், துவைக்கலாம், மடிக்கலாம். அப்படியே பாஸ் பண்ணு. பாஸ்லாம் பண்ண தேவையில்ல, அப்படியே போவோம். வீடியோ அப்படியே பொறுமையா போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இந்த ஊர் மெட்ரோ பேப்பர். இதான் 2வது ரூம்ங்க. இதெல்லாம் வந்து ஆதி காலத்துல வந்து நெருப்பு போட்டு வீட்டை சூடு பண்றதுக்காக வச்சிருந்தாங்க. இப்போ எல்லாம் டெக்னாலஜி டெவலப் ஆகி எல்லா இடத்துலயும் ஹீட்டர்லாம் வச்சுட்டதால இதை அடைச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இங்கதான் மிஸ்டர் ராஜசேகரும் மிஸ்டர் முரளிகுமாரும் படுக்க போற இடம். இது எங்களோட பெல்ஜியம் கிளாஸ் டைனிங் டேபிள்ங்க. ஒரு கார்னர் மட்டும் பாத்துக்கங்க. ஆமா, இது வந்து எங்க வீட்டுல இருக்க ஆள் உயர ஃப்ரிட்ஜ். பாருங்க, எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்து வந்தீங்கன்னா எங்களோட கிச்சன். ஸ்டவ். இன்னைக்குதான் பால் காய்ச்சணும். பால் அப்படியே இருக்கு. மேல ஃபுல்லா கபோர்ட்ஸ், கீழ ஃபுல்லா கபோர்ட்ஸ். இது பின்னு போடலாம், முறுக்கலாம். நீ முடி. அதுக்கப்புறம் நான் வரேன். இன்னைக்கு காலைல சாமி கும்பிட்டு படைச்சோம். இப்படியே வந்துட்டீங்கன்னா கீழ கபோர்ட் எடுத்தியா? இது புது வாஷிங் மிஷின். நேற்று தான் பிரித்தோம். இது எங்கள் பாத்ரூமு. இந்த பக்கம் டாய்லெட்டு. திறந்து காமிக்க முடியாதுன்றதால மூடி வச்சுருக்கேன். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா எங்களுக்குனே ஒரு என்னது கார்டனிங். இன்னும் செட் பண்ணல. இன்னும் 1 மாசம் கழிச்சு மறுபடியும் வீடியோ எடுத்து அனுப்புறேங்க, பாத்துக்கோங்க. இதை நல்லா மாத்தி அனுப்புறோம். புல்லு எல்லாம் போட்டு நல்லா கலர் கலரா. அப்புறம் என்ன, அழகா ரோஜா செடிகள் எல்லாத்தையும் வச்சு இன்னும் 1 மாசத்துல காமிக்கிறோம். கீழே கபோர்ட் எடுத்தியா? கீழே இருக்க கபோர்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். தள்ளு. கிச்சனை ஃபுல்லா எடுத்துட்டோம்ல. அதுல நீ போய் உட்காரு. இங்கதான் இருக்கு. வா மேல வா. வீடியோ எடுத்து முடிக்கல. அடுத்து நாம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே பாத்தீங்கன்னா பாத்ரூமு, பாத் டப் எல்லாம் இருக்கு. குளிக்கலாம், போலாம். அடுத்து இப்படி வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரூமு. இதுல வந்து ஒரு 3 பேர் தங்க போறாங்க.
இது கபோர்ட் மேல வரைக்கும் கபோர்ட் ஃபுல்லா. Come this way. இங்கிலீஷ்லாம் பேசுது. இது மாடியில இருக்க இன்னொரு ரூமு. சன்லைட் வர வெளிச்சம் விட மாட்டோம்ல. இங்கே ஒரு கபோர்டு. And then இதுதான் பாத்ரூம். இதுதான் பாக்ஸ் ரூம்னு சொல்லுவாங்க இந்த இதுல. குட்டியா இருக்கும் கொஞ்சம். ஒரே ஒருத்தர் தங்குற ரூம். இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் ஜூம் பண்ணு. இதுதான் வந்து இங்கிலாந்துல இருக்கிற எலக்ட்ரிக் ஹீட்டர். சொல்ல நம்ம அதுல வெளிச்சம் இது பண்ணு. ஜன்னல் தரணும். இதுதான் குளிர்காலத்துல ஊர்ல எங்க ரூம்லாம் ஹீட் பண்ற ஹீட்டர். இது சின்ன ரூம், ஒருத்தர் தங்குறதுக்காக அவருக்கான கபோர்டு இது. அவ்வளோதான், வீட்டை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டோங்களா? பாத்ரூம்ல கூட எலக்ட்ரிக் ஹீட்டர் இருக்குங்கிறது காமிச்சு. வீட்டில் எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஹீட்டர் இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஓகே, தட்ஸ் இட். ஓகே, மீண்டும் அடுத்து வந்து இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வீடியோ எடுத்து அனுப்புகிறோம். வீடு எவ்வளவு கந்தரகோலமா இருக்குதோ அதை வந்து காட்டுறோம். வீடு ஃபர்னிஷ் பண்ணனால சூப்பரா இருக்கு. ஓகே, பை பை பாய் பாய் பாய். முரளி எங்க பாய் சொல்லு. மிஸ்டர் முரளி, இந்த அருமையான வீடியோ தொகுப்பு எடுத்த கேமராமேன் மூஞ்ச கடைசியா பாத்துக்கோங்க. பாய்.